இது சொர்க்கக்கடவுள் வாங்கி வந்துருவாச்சு. இப்பொழுது ஹைடெக் ரூட்ஸ் மூவி கிளிப்ஸ் கொலெக்ஷன் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ் புதிதாக தமிழில் ஒரு மாயாஜல வண்ணங்கள் நிறைந்த திரைப்படம் ரோல்ஸ் ராய்ஸ் த டீமன் லூசிஃபயர். ரோல்ஸ் ராய்ஸ் த டீமன் லூசிஃபயர் புதிதாக தமிழில் ஒரு மாயாஜல வண்ணங்கள் நிறைந்த திரைப்படம். இதை எழுதியவர் த ட்ரைப் நாளே ஆவே மொழியா வாழ்க மரியே பிரின்ஸ் மேரி ஆரோக்கியமாத ஃபிகுஷன். இதை எழுதியவர் ட்ரைப் நாளே ஆவே மொழியா. இந்த படத்தின் பெயர் த டீமன் லூசிஃபயர். டீமன் லூசிஃபயர் பிரம்மாண்ட வண்ண மாயஜலங்கள் நிறைந்த தலையை மயக்கும் உடற் கைகால்கள் கூறுகள் நிறைந்த அதிசயக்கூறு இளமை குழந்தை பருவங்களை உடைய வண்ண திரைப்படம். 37 plus 7 16th century movie The Demon Lucifer. This is sold by 37,000 crore plus 37 rupees and 809 crores. Then 809 crores plus 50 rupees. Then 200 crores plus 500 rupees. கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு ஆஃப்டர் கிரைஸ்ட் கிபி 2026 மொத்த அண்டாசராசரத்தின் கோள்களில் இரண்டாம் கோளான பூமியில் எர்த் பிளானட் கிங்டம் ஒரு அதிசயக்கூறு குழந்தை இளமை பருவங்களை பெற்ற ஒரு அதிசயக்கூறு பிரம்மாண்ட வண்ண மாயாஜலங்களை கொண்ட ஒரு நகரப்புற பழைய காட்டுவாசி மரபினை உடைய கிராமம் ஒன்று இருந்தது. அது மொத்த பூமியிலேயே மிகவும் அதிசயக்கூறு பிரம்மாண்ட வண்ண மாயாஜலங்களையும் வேறுபட்ட காலப்பருவ மாற்றங்களையும் கொண்டிருந்ததால் அந்த நகரப்புற பழைய காட்டுவாசி மரபினை உடைய கிராமம் பூமிக்கோளிலேயே மிகவும் அதிசயக்கூறு புகழ் வாய்ந்து திகழ்ந்தது. அந்த அதிசயக்கூறு நகரப்புற பழைய காட்டுவாசி மரபினை உடைய கிராமத்தின் பெயர் சொர்க்கராஜகம் கிராமம் என கூறப்படுகின்றது. அந்த சொர்க்கராஜகம் கிராமத்தில் ஏறக்குறைய 16,000க்கும் மேற்பட்ட ஆண்களும் மற்றும் 15,000க்கும் மேற்பட்ட ஆண்களும் மற்றும் பல வகையான மிருகங்களும் வண்ண மாயாஜலங்கள் நிறைந்த இடங்களும் மற்றும் பல வகையான விஷமுள்ள பாம்புகளும் மிகப்பெரிய அனகொண்டாக்களும் கிளிப்பச்சை நிறைந்த மயில்களும் மற்றும் கிளிப்பச்சைகளில் உண்டான ஓநாய்களும் மற்றும் நரிகளும் மற்றும் பறக்கும் சக்திகளை கொண்ட சிங்க கூட்டங்களும் மற்றும் பறக்கும் சக்தியை கொண்ட பெரிய பெரிய வௌவால்களும் மற்றும் பல வகையான தலையை மயக்கக்கூடிய மிருகங்களும் அங்கு வாழ்ந்து வந்தன. கிட்டத்தட்ட 37,000க்கும் மேற்பட்ட சாதாரண மக்கள் வாசிகள் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். சொர்க்கராஜகம் என்னும் கிராமத்தில் அந்த கிராமம் மிகவும் பொழுதுபோக்காக தருணங்களுக்காக வேட்டையாடுவதற்கான காய்கறிகளையும் மற்றும் விளைச்சல்களையும் மற்றும் பல வகையான காலப்பூர்வநிலை பயிர்களையும் விதைத்து மற்றும் பல வகையான மீன்கள் மற்றும் விரால்கள் மற்றும் பல வகையான பறவைகளை வேட்டையாடி உண்பதற்கும் பயிர்களை இட்டு வேட்டையாடி உண்பதற்கும் உகந்த கிராமமாக திகழ்ந்தது. மற்றும் அங்கு உள்ள பறக்கும் சக்தியை கொண்ட வண்ணஜால மாய்ஜலம் கொண்ட மிருகங்களும் மற்றும் பல வகையான விஷமுள்ள பாவங்களும் பல டன்கள் கொண்ட அனகொண்டாவும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த சொர்க்கராஜகம் ஏறக்குரிய அந்த பூமி அண்டர்சத்திலே மிகப்பெரிய கிராமமாக தீர்ந்தது. ஏறக்குரிய 160 கிலோமீட்டருக்கும் மேலாக அந்த கிராமம் பறந்து விரிந்து பல வகையாக பிரிந்து காணப்பட்டது அந்த சொர்க்கராஜகம் என்னும் கிராமம். அந்த சொர்க்கராஜகம் என்னும் கிராமத்திற்குள் இத்தனை பேர்கள் வாழ்ந்தாலும் திடீரென்று அந்த சொர்க்கராஜகத்தில் உள்ள பல பேர்களுக்கு காலப்பருவ நிலைகளையும் குழந்தை பருவம் என்றால் என்ன மற்றும் இளமை பருவம் என்றால் என்ன மற்றும் அதிசயக்கூறு காலப்பருவநிலை உருமாற்றங்கள் என்றால் என்ன என்று பல பேருக்கு தெரியும் என்று கணித்து கூறுகிறார்கள் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள். அந்த கிராமத்தில் இத்தனை பேர்கள் வாழ்ந்தாலும் மிகவும் அழகின் வலிமையின் படைப்பான மற்றும் சிறந்த உடற்கூறுகளையும் மற்றும் காட்சிவிட வேகமாக செயல்படக்கூடியவும் மற்றும் நவீன புத்தியல் கொண்டு அனைத்தையும் தன்வசமாக்கும் ஒரு அழகின் படைப்பான புத்தி குறுகோலையை உடைய ஒரு சிறந்த மனிதனும் வாழ்ந்து வந்தான். அவன் பார்ப்பதற்கு
இரத்த நிற தோள்களையும் மற்றும் இரத்த நிற முகத்தோற்றத்தையும் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் மற்றும் ஒளிகளை பொழிந்து கொண்டும் மற்றும் அனைத்தையும் தன் தன் வசம் பண்ணும்படி சக்திகளையும் புனித ஒளிகளையும் மற்றும் இருளின் சக்திகளையும் மற்றும் பல வகையான மயஜல சக்திகளை கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவினையும் புத்தியும் கொண்டிருந்தான் அந்த மனிதன். அந்த மனிதன் எண்ணத்தன் 37,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தாலும், சொர்க்குராஜகம் கிராமத்தில் வேட்டையாடி சிறப்பாக உணவு உண்டு வாழ்ந்து வந்தாலும் மற்றும் பல வகையான மிருகங்கள் வாழ்ந்து வந்தாலும், அந்த சிறந்த வலிமை கொண்ட மனிதன் மட்டும்தான் அந்த ஊரிலேயே அனைத்தையுமே தன் வசப்படுத்தவும் மற்றும் 6 சொர்க்க ராஜாங்களையும் 17 நிலவுக்கூடிய அனைத்தையுமே தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இரத்த நிற முகத்தையும் மற்றும் அழகிய கைகளையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சிறந்த அழகின் படைப்பாகவும் இரத்த நிற உடல்களை கொண்டு வாழ்ந்திருந்தான் அந்த மனிதன். அந்த மனிதனின் பெயர் டீமன் லூசிஃபயர் என்று கூறுகிறார்கள். அந்த டீமன் லூசிஃபயர் என்னும் மிகவும் அழகின் படிப்பான மனிதனுக்கு தன்னோட இரத்த நிற கைகளின் மிகவும் இரத்த நிற முகங்களை கொண்டிருப்பது அவனுக்கு அவன் கண்களும் கண் பார்வைகளும் அவனது நடத்தை உடைகள் முழு உடற்கூறுகளுமே அவனது கண் பார்வைகளும் அவனது நிறம் தனது நிறம் இரத்த நிறம் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவனது பெயர் டீமன் லூசிஃபயர் என்றும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அனைத்தையுமே தன் வசப்படுத்தும் 6 ராஜாங்கள் மற்றும் அவனும் தன் சிறு வயதிலிருந்து குழந்தை பருவம், இளமை பருவம், அதிசய பருவ காலங்களை அழகாக வாழ்ந்து அனைத்தையும் வாழ்ந்து முடித்து 6 ராஜாங்கங்கள் மற்றும் 17 நிலவுகள் என்றால் என்னை அதிசய கூறு வாழ்க்கையில் தெரிந்து கொண்டான். அதற்கு காரணம் அந்த டீமன் லூசிஃபயர் மட்டும்தான் அங்குள்ள சாதாரண மக்களிடையே இனச்சேர்க்கை என்றால் என்ன மற்றும் ஒரு இனச்சேர்க்கை காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தன் வாழ்க்கையை நடத்தியாலும் மற்றும் 6 ராஜாங்கத்தையும் பின்பற்றியதாலும் மற்றும் 17 நிலவுகளை எண்ண உணர்ச்சிகளை அறிந்து கொண்டதாலும் அவன் மட்டும்தான் இந்த மொத்த உலகிலும் மற்றும் அண்ட சராசரத்திலும் அந்த கிராமத்திலும் இனச்சேர்க்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவன் முன் ஒரு பெண் இருந்தது. ஆனால் அவளுக்கு இனச்சேர்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த பெண் அவனிடம் ஒரு இனச்சேர்க்கையை காட்டி அதில் ஏமாற்றும் தோல்வி அடைந்து தன் இனமும் தன் இனம்தான் என்று வயிறோடுகிற காட்சியால் அந்த டீமன் லூசிஃபர் என்ற அழகின் படைப்பான இளவரசனான அவனிடம் காட்டியதால் அவன் மிகவும் வியப்புற்றி தனது வாழ்க்கை வாழும் தருவாயில் அந்த பெண் தனக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்திவிட்டது. டீமன் லூசிஃபருக்கு வேறு ஏதோ ஒரு பையனை திருமணம் செய்ய நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றியதால் டீமன் லூசிஃபர் ஒரு சிலுவையின் கொலையை செய்து தனது வாழ்க்கையை UCW செய்து அவரும் தனது வாழ்க்கையை முன்னேறி பல வகையான கடவுள்களின் பெயரையும் மற்றும் 6 ராஜாங்களையும் 17 நிலவுகளும் தனக்கு ஒரு பஸ்ப தகராகவும் தனது ராஜாங்கங்கள் தனது வீடுகள் அந்த டீமன் லூசிஃபர் என்பவன் மட்டும்தான் அந்த கிராமத்திலும் மற்றும் நகர்ப்புறங்களிலும் 6 வகையான வீடுகளும் மற்றும் 17 நிலவுக்குறை இடத்தையும் அவன் தான் வைத்திருந்தான் மற்றும் கடவுள்களின் கடவுளாகவும் மகுடம் தரித்தான் சிறு வயதிலிருந்தே மற்றும் அதிசய கூறு பருவத்திலும். அவனிடம் மட்டும்தான் 6 ராஜாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கைகளும் மற்றும் 17 நிலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முழு முகம் உடற்கூறுகள் அனைத்துமே இருந்தன. அந்த சிலுவையின் கொலையை செய்தவுடன் இந்த டீமன் லூசிஃபர் ஒவ்வொரு ராஜாங்கமும் ஏமாற்ற ஆரம்பித்து விட்டது தான் என்று கூறி அதனால் டீமன் லூசிஃபர் யுக்தியை கையாண்டு அனைத்து 6 ராஜாங்களையும் 17 நிலவுகளையும் பஸ்பத்தகருக்கு உள்ளாகி சிறப்பாக வாழ ஆரம்பித்து விட்டான். அவனது உண்மையான பெயர் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் என்று கூறப்படுகிறார்கள். டீமன் லூசிஃபர் நிஜமான பெயர் அவனது சைன்கள் மற்றும் அவனிடம் கையீடுகள் எல்லாம் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் என்று குறிப்பிட்டிருக்கும். ஆனால் அவனது பெயர் டீமன் லூசிஃபர். அப்படி அதெல்லாம் அவனது வாழ்க்கைத்தான் அடங்கியிருக்கின்றது. 6 ராஜாங்களும் 17 நிலவுகளும் பஸ்பத்தகருக்கு உள்ளாகின்றது என்று தனது வாழ்க்கையை வாழும் தருவாயில் அந்த சொர்க்க ராஜாங்கத்தை சுற்றி மிகவும் அடர்ந்த ஒளிகளை வீசக்கூடிய மற்றும் அவன் சிலுவையின் கொலையை தனது சுய தற்காப்பு முன்னேற்றத்தால் செய்ததால் எல்லா இடங்களிலும் கருப்பு நிலவின் சக்திகளும் மற்றும் அடர் இரத்த ஒளிகளும் மற்றும் நீல நிலவின் ஒளிகளும் மற்றும் வெள்ளை பல வகையான 6 ராஜாங்கம் 6 நில ஒளிகளும் மற்றும் 17 நில ஒளி அளவில்லா அடர் இரத்த ஒளிகளும் சிலுவையின் கொலையை டீமன் லூசிஃபர் செய்ததால் அனைத்து உலகிலும் மற்றும் மொத்த அண்டாசரத்திலும் அடர் ஒளியிலாக 23 நிறங்களாக மாறி மாறி ஒளித்து தினமும்
எங்கே பார்த்தாலும் ஒரே இரத்த நிலமின் ஒளியிலாக பொழுது வீசிக்கொண்டே இருந்தன தனது சிலுவையின் கொலையை தனது வாழ்க்கையின் முன்னேற்ற தருணத்தால். இப்படி அவன் சிலுவையின் கொலையை செய்த 6 ராஜாங்கம் மற்றும் 17 நுகளையும் பஸ்பத்தகர் தன்னை ஏமாற்றும் தோல்வி அடைந்து சிலுவையின் கொலை செய்தாலும் அவனை ஏமாற்றித்தால் தனது யுக்திகளை மேற்கொண்டு தனது பெயர் ஏன் உண்டானது தெரியும். தனது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான் மற்றும் அவன் வாழும் காலத்தில் கிறிஸ்து பிறந்ததற்கு 2026ஆம் ஆண்டில் அவன் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் என்ற ஆங்கிலத்தில் கூறும் ஆண்ட்ராய்டு மொபைலும் மற்றும் பல வகையான கணினிகளும் மற்றும் பல வகையான இடங்களும் அவனுக்கு கையிலேயே இருந்தது. அந்த நவீன காலத்தில் ஆண்ட்ராய்டு மொபைல் என்று அவன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். அதில் பல வகையான ஆப்புகளும் மற்றும் பல வகையான தீச்சுடர் மொழிகளும் வந்தது. ஆனால் அதில் அவன் தனது புகைப்படங்கள் அனைத்தையும் அந்த ஆப்பில் பதிவிட்டு தனது குரல்களை பதிவு செய்தால் அதில் வரும் சத்தங்கள் எனும் போலியானது என்று அவன் தெரிந்து கொண்டு தனது வாழ்க்கையின் தனது குரல்கள் தனது படங்கள் தனது புகைப்படங்கள் தான் என்று தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழும் தரு இன்னொரு 6 ராஜாங்களும் 17 நிலவும் சுத்தமாக ஏமாற்ற அறிந்தால் அவன் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்ற ஆப்பினால் அனைத்தையும் கட்டுப்படுத்தி அழித்து விட்டான். அந்த ஆப்புகள் அவன் அனைத்தையுமே அழித்து விட்டது. அவர்கள் ஏமாற்ற அவன் எங்கெல்லாம் புகைப்படம் எடுக்கின்றானோ அதற்கு பின் இருக்கும் இடமெல்லாம் அவனை ஏமாற்றியதால் அவன் எதுவும் பண்ணாத அவன் சரியான பார்வை கொண்டு தான் என்று தெரிந்து கொண்டு அது வாழும் தருவாயில் அந்த ஆப்பில் உள்ள அந்த மிகவும் சக்திகள் கொண்டது அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் உள்ள இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆப்புகள் அவை மொத்தமாக 6 ராஜாங்கத்தையும் 73 நிலவுகளி மற்றும் மொத்த உலகத்தையே பஸ்பத்தகாரும் மற்றும் நொடிக்கு துடிக்க வைக்கும் பொய் கூறுவதால் உண்மையான சக்திகளை கொண்ட துடிக்க வைத்து அவர்களை பஸ்பமாக்கும் எனி டைம் பஸ்பமாக்கும் ஒரு ஆப்புகளாக மாறிவிட்டது. இவன் உண்மையான டிமன் லூசிஃபர் நடத்தியால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் கண்ட்ரோல் கார்டாக ஆகிவிட்டான் டிமன் லூசிஃபர். இப்படி என்ன ஆகியது என்றால் ஒரு நாள் தனது 23 வகையான அடர் ரத்த நிலைகளை வீசிக்கொண்டிருக்கும் அந்த கிராமத்திற்குள் பல வகையான மிருகங்கள் பறந்து திரிந்த அழகாக வண்ண தோற்றங்கள் மற்றும் கீழ்ப்பச்சை கலர்களில் பல வகையான மிருகங்களும் பறக்கும் சக்திகளை கொண்ட பல வகையான மிருகங்களும் அணகுண்டாக்களும் விஷமுள்ள நாகங்களையும் அவன் தன் கண்களால் கண்டு ரசித்து கொண்டிருந்தான். அவனுக்கு தனது இளமை பருவத்தில் மேரிமோனா புகைப்பிடி பழக்கம் இருக்கின்றது. அவன் கல்வி கடவுளாகவும் மாறிவிட்டான். தனது வாழ்க்கையில் மேரிமோனா புகைப்பிடி இருப்பதால் தனது மேரிமோனா இலையை சுற்றி அழகாக மிகவும் ருசியாக மேரிமோனா இலைகளை பிடித்து மிகவும் கிசாபான சுவையூற்றி அனைத்தையும் மிகவும் ஒரு 1976 ஃபேண்டசி எஃபெக்ட் பிரம்மாண்ட வண்ணஜால மாயாஜாலத்தில் மற்றும் எண்ண மலர்ச்சிகளுக்கும் மேலான ஒரு பார்வை சொர்க்க வரையறை அனைத்தையும் பஸ்பத்தகர் ஆக்கக்கூடிய ஒரு எண்ண உணர்ச்சிகளில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் டிமன் லூசிஃபர் அந்த சொர்க்க ராஜாங்கம் கிராமத்திற்குள். திடீரென்று அவன் உள்ளே இன்னொரு மேகை பிடிப்பிடித்து மிகவும் கிசாபான தலையை மிகவும் ஒரு அதிசயக்கூறான ஒரு பார்வைக்குள்ளாய் இன்னும் நடந்து சென்றான் அந்த சொர்க்க ராஜாங்கத்தில் உள்ள காற்றுக்குள். எங்கே பார்த்தாலும் 23 வகையான அடர் ஒளிகள் இரத்த நிலவின் மற்றும் பல வகையான நிலவுகளில் பூச்சிகளான ஒளிகள் வீசி பொழிய ஆரம்பித்தது. டிமன் லூசிஃபர் செய்த சிலுவையின் கொலையினால் தனது வாழ்க்கையை முயற்சித்திற்காக நம்பிக்கை துரோகம் அடைந்து உண்மையான தொடும் உணர்ச்சிக்கு உள்ளான இனச்சேர்க்கையில் நம்பிக்கை துரோகம் அடைந்து சிலுவையின் கொலை செய்தால் 23 வகையான ஒளிகள் எங்கும் வீசி பொழிய ஆரம்பித்து கொண்டே இருந்தது. டிமன் லூசிஃபர் 2 மேரிமோனா புகைப்புகளை பிடித்து கொண்டு சந்தோஷ தருணங்கள் அதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான ஒரு சிலுவையின் கொலை தான் என்று நினைத்து கொண்டு மிகவும் தன்னையே யோசித்து கொண்டு தன் நிலைமையை யோசித்து கொண்டு காட்டிற்குள் மேரிமோனா புகைகளை பிடித்துவிட்டு உள்ளே சென்றான். உள்ளே சேரும் தருவாயில் ஒரு பெரிய ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு உயரமுள்ள ஒரு கருப்பு நிற ஆப்பிள்களை காய்க்கும் ஒரு மரம் ஒன்று உயர்ந்து காணப்பட்டது. இங்கே பார்த்தாலும் ஒரு 102 மீட்டருக்கு அந்த ஆப்பிள் காய்களை கீழே முழுவதுமாக வீழ்ந்து கொண்டிருந்தது மற்றும் அந்த மரத்திற்கு மேலாகவும் ஆப்பிள் காய்களே வளர்ந்து முழுவதுமாக வளர்ந்திருந்தது. எங்கே பார்த்தாலும் இந்த கருப்பு ஆப்பிள்களாக காணப்பட்டது. அவன் உள்ளே சென்று அதை பார்த்து அதிர்ச்சி மிகவும் வியந்தான். தான் பிடித்த மேரிமோனா புகைப்பிடியில் சிறிது நாவுகள் எல்லாம் வறண்டு தனக்கு சிறிது தாகமும் சிறிது பசி உணர்வும் ஏற்பட்டது அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த ஆப்பிள் மரம் பார்ப்பதற்கு சாதாரண மரம் போலவும் மற்றும் சாதாரண பச்சை நிறத்தில் வேருடன் கலந்து பெரிய மரமாகும் மற்றும் அதில் காய்க்கும் கனிகள் எல்லாம் மிகவும் ஆப்பிள்கள் கருப்பு நிறத்தில் காணப்பட்டது. கீழே எங்கும் சிதறி கடந்தன பல வகையான எண்ணிலடங்கா ஆப்பிள்கள்.
அதனால் மிகவும் மற்றும் அங்கிருந்து ஒரு கருப்பு ஒளிகள் வீசிக்கொண்டிருந்தன. மரத்திற்கும் மேலாகவும் எப்பக்கமாகவும் ஒரு மாதிரி கருப்பு ஒளிகள் வீசிக்கொண்டிருந்தன. அவன் சிறிது ஆப்பிள்களை மிகவும் மெரியோனோகிசா பிடியால் மற்றும் தனது இன்ப உணர்ச்சிகளால் இதை சாப்பிட்டால் இன்னும் கொஞ்சம் தனது சிவபான கிசாவை ஏற்றிக்கொள்ளலாம், பறந்து திரியலாம் என்று இன்னொரு மெரியோனோக்கி முறுக்கி அடிக்கலாம் என்று ஒரு ஆசையில் ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டு விட்டான் அவன். சிறிது அந்த கருப்பு ஆப்பிள்களை எடுத்து அவன் உண்டு விட்டான். அவனுக்கு அது பற்றவில்லை. தான் பிடித்த 2-3 மேரிமோனா புகைப்பிடி பிளண்டுகளாலும் மற்றும் பலவிதமாக தூரமாக நடந்து வந்ததாலும் அவனுக்கு அது திருப்தியாக இல்லை. இன்னும் பல ஆப்பிள்களை எடுத்து உண்டு விட்டான் அங்கே கீழே கடந்த கருப்பு ஆப்பிள்கள். ஆனால் அந்த மரம் முழுவதுமாக ஒரு மாதிரி இருளின் மாயாஜால ஒளிகளும் மற்றும் பலவிதமான ஒரு ஒளிகள் சத்தம் எழுந்து கொண்டிருந்தன. அதை பற்றி அவன் கண்டு கொள்ளாமல் தனது மேரிமோனா புகைப்பிடி கிசாவால் அவன் அதை உன்று விட்டான். தனது வயிறு உணர்ச்சிகளில் மற்றும் எண்ண உணர்ச்சிகளை மலர வேண்டும் என்று, சுவையாக இருக்க வேண்டும் என்று பல ஆப்பிள்களை உண்டு விட்டான். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி ஏற்பட்டு அவன் மேலே விழுந்தது. வானத்திலிருந்து ஒரு இருளின் ஒளி போல் ஒன்று தோன்றி அவன் மேலே விழுந்ததும் அந்த கருப்பு ஆப்பிள்களை சாப்பிட்டதும் அவன் மிக கூடிய கருப்பு நிறம் கொண்ட மிக கூடுற இரக்கமில்லா ஒரு மிருகமாகவும் சாத்தானாகவும் மற்றும் கருப்பு சிங்கத்தின் வாள்கள் கொண்ட மிகவும் நீளமான அந்த வாள்களின் கடைசியாக நீல நிறம் உடைய ஒரு இடமும் கொண்டு மிகவும் கொடூரமாக ஒரு மிருகம் சாத்தானாக மாறிவிட்டான் டீமன் லூசிஃபர். அவனுக்கு தெரியாது. மேலிருந்து ஒரு சிறிய ஒரு ஓலைச்சுவடி, ஒரு பெட்டக ஓலைச்சுவடி மேலே ஒன்று அதை எடுத்து படித்தான். அது ஒரு சாபத்திற்கு உள்ளான ஆப்பிள் மரம், கருப்பு ஆப்பிள் மரம். அது சாத்தானுக்குரியது. அது யார் உண்கிறார்களோ அவன் வாழ்நாள் முழுவதுமாக ஒரு மிக கொடூர சாத்தானமாகவும் இரக்கமில்லா மிருகமாகவும் மற்றும் மிக கொடூரமானமாகவும் ஆகிவிடுவான் என்று அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்படி அவன் தொடர்ந்து தனது வாழ்க்கையை உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் வேட்டையாடியும் மற்றும் தெருவில் இருக்கும் அனைத்து மரங்களையும் பழங்களையும் அனைத்தையும் வேட்டையாடி போகும் வரவர்களையும் எல்லா இடங்களையும் பஸ்பமாக்கி அதை அழித்து பல வகையான மிருகங்களை இரத்தத்தையும் மற்றும் பலவிதமான மரங்களையும் பழங்களையும் தினம் தினம் சாப்பிட்டு அதை இங்கு காணிக்கையாக தினம் தினம் வைத்தால் மட்டும்தான் தினம் தினம் 37 பேர்களின் தலையையும் அவர்கள் உடலையும் மற்றும் பல வகையான மிருகத்தின் தலையை துண்டித்தும் மற்றும் பல வகையான பழங்களையும் இங்கு கொண்டு வந்து இந்த மரத்தின் கீழ் காணிக்கையாக வைத்தால் மட்டும்தான் தினம் தினம் தன்னால் உயிராக இருக்க முடியும் என்றது ஓலைச்சுவடியில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை கண்டவுடன் மற்றும் அவன் மிகவும் கொடூரமாக சாத்தானாக உருவாகி சிங்கன் முகம் கொண்டு மிகவும் கருப்பு நிறத்தில் அழகாகவும் மற்றும் பார்ப்பதற்கு மிக கொடூரமானவும் சிங்க வாட்களை கொண்டு மனித உருவத்தில் உடையுடன் சேர்ந்து அதை கண்டு சிறிது அஞ்சி மற்றும் பல வகையான மாயஜல சக்திகளை பெற்று, சரி நம்ம இது செய்வோம், இல்லை என்றால் அப்படி செய்யவில்லை என்றால் ஒரே நாளில் நீ இறந்து விடுவாய், இந்த மரத்திற்குள் நீ ஒரு ஆப்பிளாக மாறிவிடுவாய் என்று அந்த ஓலைச்சுவடியில் போட்டிருந்தது. அதனை கொண்டு மிகவும் அச்சமுற்ற டீமன் லூசிஃபர் மற்றும் சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக கொடூர சாத்தானமாக கருப்பு நிறத்தில் மிக கொடூர சாத்தானாக உருவெடுக்க ஆரம்பித்து விட்டான். அதனை கண்படுவார்களால் பார்த்து தன் மனதிற்குள் பதிவு செய்து வைத்து விட்டான் டீமன் லூசிஃபர். தினம் தினம் 37 பேரின் தலையையும் உடலையும் துண்டித்து மற்றும் அந்த ஊரில் பிறக்கும் பல வகையான தினம் தினம் மினிமம் 7 வகையான மிருகங்களின் தலையும் உடலையும் துண்டித்து மற்றும் 37 வகையான காய்கறிகளை சேகரித்து இந்த மரத்திற்கின் கீழ் காணிக்கையாக நீ வைத்தால் மட்டும்தான் ஒரு உயிரை தினம் தினம் வாழ முடியும். எந்த ஊரில் வேணாலும் போய் தலையையும் உடலையும் கொண்டு வந்து வெட்டி வைத்து வை அப்படி என்று அது ஓலைச்சுவடியில் குறித்திருந்தாலும் சிறிது நேரத்தில் அதில் தன் எண்ண உணர்ச்சிகளில் பதிவு செய்து கொண்டு மிகவும் சிறிது நேரத்தில் மிகவும் கொடூரமாக 69,000 79,000 வலிமை உடைய பசார் என்றும் சிங்கத்தின் சக்தியையும் மற்றும் பல வகையான சாத்தான சக்திகளையும் இருளின் கடவுளாகவும் மற்றும் அழிக்கக்கூடிய சக்திகளையும் கொண்டு மிகவும் சிங்க வாழ் கூற்றி தனது ஆணுறுப்பையும் மற்றும் பல வகையான அழகின் படைப்பான இருளின் ஒளியும் கொண்டு சரியான உடையும் மனித அவன் உடைப்பின் வாழும் வளர ஆரம்பித்து விட்டது. நடக்க ஆரம்பித்தான் மிகவும் சக்திகளை கொண்டு மற்றும் நடக்க ஆரம்பிக்கும் தருணாயில் 2 பக்கம் மிகவும் கொடூர வௌவால்களின் வாள்களும் மற்றும் பறக்கும் ஹைனாக்களில் பறக்கும் சிங்கத்தில்
718 அதிசய கூறுகளின் ரக்கைகளும் அவனுக்கு பின்னே முளைந்து விட்டன. மிகவும் அடர்ந்த ஒளிகளின் மிக கொடூர நகங்களுடன், வௌவால் நகங்களுடன். அதில் ஒரு குத்து குத்தினால் ஒரே ஒரு குத்து குத்தினால் மிகவும் பல பேர்கள் இறந்து போவார்கள் என்ற சக்திகளோடு அது இருந்தது. அப்படி அவன் பறக்கும் சக்தியை சிறிது நேரத்தில் பெற்றதால் மிகவும் சாத்தான் குணம் கொண்டு பறந்து சென்றான். அந்த கிராமத்திற்கு சொர்க்க ராஜாங்கம் என்ற கிராமத்திற்கு பறந்து சென்றான். தனது வீட்டிற்கு அவன் அவன் வீடு எல்லாம் அவன் சுயநினைவில் இருக்கிறது, எல்லாம் சுயநினைவில் இருக்கிறது. ஆனால் கட்டுப்படுத்த முடியாத இது சாத்தான் சக்தியும் இரத்த உணர்வுகளும் ஒருவனை மிக கொடூர சாத்தான் சக்திகளும் ஒருவனை அழித்து ரத்தம் உரியும் உணர்வுகளும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மற்றும் அவர்களை வேட்டையாடி உண்ணும் ஒரு உணர்வுகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதை தடுத்து கொண்டு அவன் வீட்டு அந்த காற்றுக்குள்ளே சிறிது போய்விட்டான். இன்றைக்கு வேட்டையாட தேவையில்லை, நாளில் போய் அவர்கள் தலையை துண்டித்து அங்கு காணிக்கு வைத்துவிடும், இல்லை என்றால் நாமளும் ஒரு கருப்பேப்பையிலாகவே மாறிவிடுவோம் என்று ஒரு பயத்தில் காட்டிற்கு நடுவே சொர்க்க ராஜகத்தில் காட்டிற்கு நடுவே போய் அவன் மேரிவன போய் அப்போது கூட அவன் சுயநினைவில் இருக்கின்றது. அவன் மேரிவன போய் அந்த மிக கூடுற சாத்தான் உருவத்தில் வசார் என்ற சிங்கு ரக்கையில் கொண்டு இப்படியும் குடித்துக் கொண்டு சுவையாக பயணிவிட்டான். காலை எழுந்த உடனே சொர்க்க ராஜாங்கத்திற்கு விரைந்து வந்தான். இல்லை என்றால் தான் இறந்து விடுவோம் என்று டக்கென்று ஒரு நாள் தான் அதில் கால வாபசம் இருக்கின்றது. இல்லை என்றால் உன்னை ஆப்பிளாக மாற்றிவிடுமே என்று சாத்தானின் ஓலைச்சொல்லில் படித்ததால் காலையிலே வந்து 37 ஆண் பெண்களின் தலையையும் துண்டாக வெட்டி மற்றும் பல வகையான அவர்களின் துண்டு துண்டாக கிழித்து மற்றும் 37 வகையான மிருகங்களின் தலையையும் துண்டித்து அவன் உடலை கிழித்து மற்றும் பல வகையான பழங்களையும் பல வகையான பசுப்பு டப்பாக்களையும் எடுத்துக்கொண்டு அந்த மரத்திற்கு போய் காணிக்கையாக படைத்தான். தனது சக்தியால் ஒரே மிகவும் ஹைட்டாகவும் உயரமாகவும் பல டன்கள் கொண்டும் வளர்ந்து விட்டான் டீமன் லூசிஃபர். மற்றும் மனித உருவத்திலே பறக்கும் சக்தியிலே கொண்டு அனைத்தையும் போய் அந்த காணிக்கையாக வைத்தான். அந்த மரம் அதை எல்லாம் எடுத்து டக்கென்று தனது வயிற்றுக்குள் இப்படி நுழைத்து இன்னும் மிகவும் உயரமாக வளர ஆரம்பித்து கொண்டே இருந்தது அந்த மரம். யாரையெல்லாம் தலையை வெட்டி உடலை வெட்டி அந்த மரத்தை நாம் வைத்தானோ அவையெல்லாம் ஒரு சக்திகள் போல, மாயஜல சக்திகள் போல தோற்றத்தில் அது எல்லாமே வயிற்றுக்குள் போய் இன்னும் உயரமாக வர வைத்து காய்களும் கனிகளும் அதில் உள்ள கருப்பு ஆப்பிள்கள் இன்னும் பல மடங்காக வளர ஆரம்பித்து விட்டு அதை கண்டு வியந்தான். அவனுக்கு என்ன உணர்ச்சிகள் மட்டும் அவன் தான் என்று தெரியும். ஆனால் அவனது சாத்தான் குணங்களை அவனால் அடக்க முடியவில்லை. அதற்கு அவன் கொலை செய்தே ஆக வேண்டும் என்று அதில் குறிப்பாக இருந்ததால் அவன் தன் எண்ண உணர்ச்சிகள் அழைத்தியும் மற்றும் பல இடங்களையும் தகர்த்து அந்த இடங்களில் பஸ்பமாக்கி கொண்டு வந்து போட வேண்டும். அந்த கற்கொலையும் என்று அதில் பொறுத்திருந்ததால் போய் அனைத்து இடங்களையும் அடித்து உடைத்து அந்த ஊரில் இருக்கும் தனது சக்திகளால் மிகவும் கோளர் டிராகன் சிங்கத்தின் சக்திகளால் அனைத்தையும் கைகளாலே அடித்து இழுத்து அந்த கற்களை எல்லாம் கூட்டமாக போட்டான். அந்த மரத்திற்கு இடவே அனைத்தையும் இழுத்து அது வயிற்றுக்குள் வளர ஆரம்பித்து கொண்டே இருந்தது. அனைத்தையும் உண்டு இப்படி பல நாட்களாக 37 நாட்கள் தொடர்ந்து 37 பேரின் தலையை துண்டித்தும் மற்றும் பல வகையான மிருகங்களின் தலையை துண்டித்தும் அனைத்தையும் துண்டித்து அனைத்து இடங்களையும் பஸ்பமாக்கி இடித்து அங்கே போட மற்றும் பழங்களையும் கனிகளையும் அங்கே போட அந்த மரம் உண்டு அந்த ஆப்பிள் மரம் உண்டு மிகவும் இன்னும் பல மடங்காக உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இருளின் சக்திகளையும் அது ஒரு சாத்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அது ஒரு மிக கூடுதல் சாத்தான் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆனால் அந்த மரம் அவனை எதுவும் செய்யவில்லை. அவனால் அழிக்க முடியவில்லை. அவன் அந்த தன் சக்திகளால் அழிக்க பார்த்தான், வெட்ட பார்த்தான். அப்பொழுது கூட அதனை வெட்ட முடியவில்லை. மிகவும் தோல்வி கண்டு தினம் அந்த வேலையை செய்து கொண்டு தான் உயிர் பிழைக்க வேண்டும் என்று எண்ண உணர்ச்சிகளால் மிகவும் கொடூர சாத்தானாக மாறி பறக்கும் சக்திகளை கொண்டு அனைத்து இடங்களும் பறந்து திறந்து மற்றும் மேரியோனா இலைகளால் மற்றும் தான் தனது சக்தியை பெற்றுக்கொண்டு அவர்கள் தலையையும் துண்டித்து உடலையும் துண்டித்து அனைத்து மிருகங்களும் துண்டிக்க வேண்டும் முடியும் அந்த சக்திகளால் என்று மிகவும் சக்தி பெற்று மேரியோனர்களில் பல மேரியோனா பிளண்டுகளை பிடித்து தினம் வந்து காணிக்கையாக இட அந்த மரம் மிகவும் வளர்த்தியாக வளர ஆரம்பித்து விட்டது மற்றும் காய்களும் ஆப்பிள்களும் வளர ஆரம்பித்து கொண்டே இருந்தன. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் என்ன உணர்ச்சிகள் தான் பேர் டீமன் லூசிஃபர் ஏன் டானதராஜ் என்று அவனுக்கு சுய நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது. இப்படி அந்த மிகவும் சக்திகளை பெற்ற டீமன் லூசிஃபர் சாத்தான் சக்திகளை வசார் என்ற சக்திகளையும் மற்றும் 718 மற்றும் 12593 வகையான மிகவும் பறக்கும் சக்திகளையும் மற்றும் இருளின் மாயாஜல சக்திகளையும்
மற்றும் இருள் ஒளியில் அப்படியே தாக்குதலை நடத்தி ஒரு இடத்தை பஸ்பமாக்கி கற்களாக மாற்றக்கூடிய சக்திகளையும் மற்றும் ஒருவனை தலையை துண்டிக்கக்கூடிய சக்திகளையும் வைத்துக்கொண்டு இப்படி பல மாதங்களாக ஏறக்குறைய 37,000 பேரில் 15,000க்கும் மேற்பட்ட மக்களை அவன் தலையை துண்டித்தும் உடல்களை துண்டித்தும் தனது சாத்தான் சக்தியில் பல மாதங்களாக செயல்பட்டு கொண்டிருந்தான். அவன் தனது சாத்தான் தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்து கொண்டு மற்றும் யாராலையும் அவன் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் அவனிடமிருந்த குணாதிசயங்களும் அவனது வலிமைகளும் மற்றும் அவனது எதிர்ப்பு சக்தியின் திறமைகளினால் அவன் அழிக்க முடியவில்லை. ஒரு நாள் கூட இந்த சுகராஜாங்கத்தில் ஒரு நாள் என்னாகிவிட்டது என்றால், இப்படி பல வருடங்களாக அவன் அனைவரையும் கொன்று மற்றும் பல வகையான இடங்களை பஸ்பமாக்கி மற்றும் பல வகையான மிருகங்களின் தலையையும் உடலையும் பழங்களையும் அது காணிக்கையாக அந்த இருளின் சக்திகள் உண்டு ஆப்பிள் மரங்கள் கொடுக்க அது மிகவும் வலிமையாக வாய்ந்து மிகவும் விலை உயர்ந்து மற்றும் மிகவும் ஒரு அளவில்லா வளர்ந்து கொண்டே இருந்தன. அவனால் அவன் தடுக்கவும் இல்லை. எண்ணிக்கொண்டே இருந்தான். என்னடா நம் ஊரில் உள்ள அனைவரையும் பல பேர்களை சாகடித்து தலையை துண்டித்து இங்கு வைக்க நம்மளை காப்பாற்றாமல் இது வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது இரக்கமில்லா மரம் என்று அவன் சிறிது யோசித்து கொண்டு தனது புனித ஆலயம் ஒன்று இருக்கின்றது சொர்க்கராஜாங்கத்திற்குள். அந்த ஆலயத்திற்குள் போய் ஏதாவது வழி இருக்குமா, நம் குணமடைதல் வழி இருக்குமா என்று சிறிது யோசித்து கொண்டு அவன் சரி நம்ம அந்த ஆலயத்திற்குள் போய் பார்ப்போம், சரி மேலும் நாம் பிடித்து தம்மனை எண்ண உணர்ச்சிகள் மலரும் மற்றும் ஏதாவது ஒரு சக்தி குருக்கள் கிடைக்கும், நமது குறைகளை அந்த ஆலயத்திற்குள் போய் தேடினால் ஏதோ ஓலைச்சுவடிகளாக ஏதோ அறிகுறிகளாக நமது குணமடைதலுக்காக கிடைக்கும் என்று அந்த சொர்க்க ராஜாங்கத்தில் உள்ள புனித ஆலயத்திற்கு சென்றான் தனது சாத்தான் சக்திகளே வைத்துக்கொண்டு. ஆனால் அவனால் உள்ளே நுழைய முடியவில்லை. எப்படியோ கணிதப்பட்டு சிறிது தனது சுய எண்ண உணர்ச்சிகளால் சிறிது பிரார்த்தனைகளை செய்து உள்ளே நுழைந்த உடனே அங்கே ஒரு குறிப்பீடு இருந்தது. மிகவும் குறிப்பீடு ஒரு புத்தகம் போல இருந்தது. அது பைபிள் என்று இரத்த நிற பைபிள் என்று இரத்த நிறத்தில் இருந்தது. அதனை எடுத்து படித்தான். அதில் குறிகள் எல்லாம் இருந்தது. அந்த ஆப்பிள் மரம் மிகவும் ஒரு குளிர சாத்தானாகவும் அதற்கு 1 வருடங்களுக்கு மேலாக அதனை யாராவது சாபத்திற்கு உள்ளாகி அதற்கு உள்ளான வேலைப்பாடுகளை செய்து கொண்டே இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வௌவால் சாத்தானாக உருவெடுத்து அதாவது மிகப்பெரிய வௌவாலாக உருவெடுத்து, வௌவால் என்றால் சாதாரண வௌவால் இல்லை, சாத்தான் வௌவால் என்று கூறுவார்கள். அவர் தான் சாத்தானுக்கெல்லாம் குரு. அந்த ஒரு 37,000 டன்கள் கொண்ட மிகப்பெரிய வௌவால் சாத்தானாக உருவெடுத்து தனது சாத்தான் ராஜாங்கத்தில் உள்ள அனைத்து அடிமை சாத்தான்களையும் அந்த ராஜாங்கத்திலிருந்து அது வானர கல்லறையில் இருக்கின்றது. அது வானங்களுக்கு மேலாக அது அடைத்து வைத்திருப்பார்கள். அதனை அது திறந்து அனைத்தையும் கொண்டு வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து மிக மகிழ்ச்சியாக தனது தருணங்களை போல ஆரம்பிக்கும் என்று அதில் 1 வருடங்கள் அது காணிக்கை அதில் ஆசையை முடிக்கும் வரை அது காணிக்கையிட்டால் அது மிகப்பெரிய கொடூர சாத்தான் வௌவாலாக உருவாகி பல டன்கள் கொண்டு பறந்து தீர்ந்து தன் சாத்தான் ராஜாங்கத்தில் உள்ள அனைத்தையும் விடுவித்து இந்த உலகத்தை அழித்து ஆண்டு மிகவும் சந்தோஷமாக வாழும் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அந்த பைபிளுக்குள், இரத்த நிற பைபிளுக்குள். அப்படி அதை நிறுத்த வேண்டும் என்றால் யார் அந்த சாபத்தின்குரிய கருப்பப்பிள்ளை சாப்பிட்டு அதற்கு வேலை புரிந்து சாத்தானாக மாறியவனால் மட்டும்தான் அதனை 1 வருடங்களுக்கு காணிக்கையிட்டு அதனை எழுப்பி வளர வைக்க முடியும் என்று அதில் எழுதியிருந்தது. அப்படி அதை நிறுத்த வேண்டும் என்றால் யார் ஒருவன் அந்த சாபத்தை பெற்றானோ அவன் குணமடைந்து புனித ஒளி மலர்ச்சிகளில் வானதூதராகவும் மற்றும் சொர்க்க கடவுள் மகுடம் தரித்தும் மற்றும் 12,597 மொத்தமாக 13,498 வகையான சொர்க்க சிறகுகளின் சக்தியும் மற்றும் புனித வானதூதர்களின் சக்திகளையும் மற்றும் சொர்க்க கடவுள்களின் சக்தியும் மற்றும் புனித மலர்ச்சிகள், ஒளிர்ச்சிகள், கோலாட் டிராகன், மின்மினி பறவைகள், மரியான் மற்றும் பல வகையான கடவுள்களின் பறக்கும் சக்தியிலும் ஒளிகளின் கோளார் சக்திகளிலான் மட்டும்தான் அவன் அழிக்க முடியும். யார் அதன் சபிக்கப்பட்டானோ அவன் 7 நிறம் கடந்த ஒரு புனித ஒளி மலர்ச்சிகள் கடந்த ஒரு மரத்தில் காய்க்கும் ஒரு பழத்தை உண்டால் அவன் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று அவனது வாய்ப்புகள் கிடைத்தால் சொர்க்க கடவுளாகவும் சொர்க்க வானதூதர்கள் கடவுளின் கடவுளாகவும் மற்றும் 13,497 சக்திகளை கொண்ட சொர்க்க சிறகுகளும் மற்றும் புனித ஒளி மலர்ச்சிகளின் அழிக்கக்கூடிய சக்திகளும் மற்றும் பல வகையான கடவுள்களின் கோளார் சக்திகளையும் குணமடைதல் சக்தியும் பெற்று அதை அழிக்கலாம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது.
அதையெல்லாம் கண்டுபிட்டு எங்கே அந்த 7 வண்ணம் கலந்த பழம் கிடைக்கும், அதை சாப்பிட்டால் தன் குணமடைந்து அந்த மரத்தையும் அந்த மரத்தை வௌவாலாகுவதற்கு முன்னாடியே அழித்து விடலாம் என்று ஒரு தருணத்தில் டீமன் லூசிபர் பல கிலோமீட்டர்களுக்கு சொர்க்க ராஜாங்கத்தில் உள்ள தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் எங்கேயுமே காணவில்லை. திடீர்னு மறுபடியும் அந்த புனித ஆலயத்திற்கு தேடி கண்டுபிடித்தான். அவன் மேப்பு போல் ஒன்று இருந்தது. அந்த 7 சொர்க்க ஒளிகள் புனித ஒளி வீச்சுகளை வீசும் மரம் எங்கே இருக்கின்றது, அந்த பழங்கள் காய்க்கும் மரம் என்று. அது வடக்கு புறமாக ஒரு இடத்தில் குறியீடு காணப்பட்டது. அவன் வடக்கு புறமாக தொடர்ந்து பறந்து சென்றான். புனித ஒளி மலர்ச்சிகளும் மற்றும் அந்நிலனாக கிளிப்பச்சை நிறங்களும் இரத்த நிறங்களும் நீல நிறங்களும் மற்றும் பலவகையான ஒளிகள் சேர்ந்து ஒரு மரமும் மற்றும் 23 தனது சக்திகளை அந்த சாபத்திற்கு உண்டாவதற்கு முன்னான எந்த 23 வகையான ராஜாங்களின் ஒளிகளும் அதன் பின்னே வீசிக்கொண்டிருந்தன. அதை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றான். கீழே ஒரு பழம் கூட கிளியாது. அனைத்துமே மரத்திற்கு மேல் காய்த்திருந்தது. அதை பிரிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக புனித அலையொளிரின் பிரார்த்தனைகளும் மற்றும் பல வகையான சொர்க்கராஜாங்க பிரார்த்தனைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பேடு எடுத்து அவனுக்கு அந்த எண்ணம் உணர்ச்சிகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கு. சாத்தானாக இருந்தால் அந்த பழத்தை பிரிக்க முடியாது என்று அவன் 12 வகையான பிரார்த்தனைகளையும் மற்றும் தன சுயநினைவுக்கு உண்டாகி அவன் மனிதனாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிக கொடூர சாத்தானாக தெரிந்தான். 12 வகையான பிரார்த்தனைகளையும் மற்றும் பல வகையான பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டு விட்டு அவன் அந்த மரத்தின் மேலே ஏறி ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்ட உடனே சொர்க்க கடவுளாகவும் மற்றும் பல வகையான புனித ஒளி மலர்ச்சிகளின் ஒளிகளையும் மற்றும் 13,597 வகையான நிறம் கொண்ட சொர்க்க சிறகுகளையும் மற்றும் சொர்க்க கடவுளின் உடையும் அணிந்து மற்றும் பல வகையான அழிக்கும் சக்திகளை கொண்டு மற்றும் சொர்க்க கடவுளாக பட்டம் தெரித்து வந்தான். ஆனால் அவன் நிறம் மட்டும் தன் ஏற்கனவே இருந்த இரத்த நிறமாகவும் அழகிய இரத்த நிற முகமாகவும் மாறிவிட்டது. ஆனால் அவன் வைத்திருந்த அந்த சாத்தான் சக்தி டீமன் லூசிபர் சக்தி தனக்கு உள்ளே ஊடுருவிவிட்டது. அவன் கருப்பு நிறமாகவும் மாறிவிட்டான். அவன் போய் பார்த்தான், தனக்கு ஒரு கருப்பு நிறம் கிடைத்து விட்டது என்று அவன் அறிந்து கொண்டான். ஆனால் சாத்தானாக சிங்க சக்திகளில் பறக்கும் சக்திகளே இல்லை, சாதாரண மனிதனாக வாழலாம், கருப்பு நிறம் கொண்டு வாழலாம் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. சக்திகள் அவனுக்குள்ளே ஊடுருவிவிட்டது. அந்த சாத்தான் சக்திகள் இவர் கருப்பு நிறமாகவும் மாறக்கூடியவன் என்றது சாத்தான்கள் அவனுக்கு சாபம் விட்டுவிட்டது. சாபம் இல்லை, ஒரு ஒளி வெளிச்சனால உண்மையான சம்பவங்களாக நீ ஒரு கருப்பு நிறத்தை தரிப்பாய் என்று அதுக்கு அந்த சக்திகளே அவனுக்கு கொடுத்து விட்டு சாதாரண கருப்பு நிறம் அவனுக்கு கிடைத்துவிடும் என்று அதை அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் மீண்டும் அவன் இரத்த நிற கைகளுடன் புனித ஒளி மலர்ச்சிகளுடன் 13,597 வகையான சிறகுகளையும் மற்றும் ஒளிகளின் அனைத்தையும் தன்வசம் படுத்தக்கூடிய சொர்க்க கடவுள் மற்றும் பல வகையான கோலாட்ரகங்கள் கடவுள்களின் சக்தியும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து பறந்து வரும் தருவாயில் இந்த மரம் இருளினை கொண்ட மரம் ஒரு மிகப்பெரிய வௌவாலாக உருவெடுத்து விட்டது. பலட்டங்கள் கொண்ட வௌவாலாக மற்றும் அது டக்கென்று வானங்களுக்கு மேலாக பறந்து கொண்டே சென்றிருந்தது. அது அந்த ராஜாங்கத்தை இழுப்பது மேலாக ஒரு இடம் இருக்கின்றது. அங்கே ராஜாங்கம் போல இருக்கும். அதை திறந்தால் பல வகையான சாத்தான்கள் வெளியேறி அனைத்தும் உலகத்தை அழித்து தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துவிடும் சாத்தான்களாக. அது மேலே சென்று கொண்டிருந்தது. அந்த ஆப்பிள் மரம் ஒரு மிகப்பெரிய வௌவாலாக உருவெடுத்து பல டன்கள் கொண்டு மிக கொடூர கண்களையும் நீல நிற கண்களையும் மிக கொடூர அழிக்கக்கூடிய நகைக்கூறுகள் கொண்ட வௌவாலின் ரக்கைகளும் கொண்டு மிக வேகமாக காற்றுக்கும் மேலாக வானங்களுக்கு மிக பறந்து மிகவும் கொடூரமாகவும் பார்ப்பதற்காக போய்கொண்டிருந்தது. இதனை சொர்க்க கடவுளாக டீமன் லூசிபர் சாபத்திலிருந்து விடுபட்டு என்னத்தான் அவன் கொலைகளை செய்தாலும் அவனால் மட்டும்தான் அவனை தடுக்க முடியும் என்று அந்த 7 வகையான பழத்தை உண்டவுடன் சொர்க்க கடவுளின் பட்டம் பெற்று புனித ஒளிகளையும் மற்றும் சொர்க்க சிறுகள் அதிவேக தாக்குதலுக்கு உண்டான கடவுளையும் 13,597 வகையான 499 வகையான சொர்க்க சிறுகள் நிறத்தையும் பெற்றுக்கொண்டு அதை பார்த்து அதை தடுக்க வேண்டும். நம்மளே இல்லையென்றால் இருக்கும் உலகமே அழிந்துவிடும். மொத்தமாக இந்த உலகத்தில் 800 கோடிக்கும் மேலான பேர்கள் இருக்கிறார்கள். தன்னாலே 15,000 மக்கள் இறந்து விட்டார்கள். விட்டால் 800 கோடி பேரையுமே அழித்து விடுவார்கள் இந்த மொத்த உலகில் உள்ள அனைவருமே என்று தெரிந்து கொண்டு மிகவும் தனது 13,497 வகையான சொர்க்க சிறகுகளும் மற்றும் புனித ஒளிகளாலும் இந்த இரத்த முகத்துடன் இரத்த நிற கை கால்களுடன் பறந்து அதை தடுக்க முற்பட்டான்.
காற்றிற்கும் மிகவும் 16 மடங்கு காற்றிற்கும் மேலான சக்திகளை முற்பண்டு கோலா டிராகனின் வேகத்திற்கும் மேலான வரி பட்டாம்பூச்சி வேகங்களை உடைய ஒரு சிறகுகள் பறந்து திடீரென்று போய் அதை நிறுத்தி அதை தாக்க ஆரம்பித்தான். அந்த வௌவால் தனது மிகப்பெரிய கொடூர பற்களையும் மற்றும் அந்த வௌவால் ரப்புகளில் உள்ள மிக கொடூர நகக்கூறுகள் கொண்ட விஷமுள்ள ஒரு நகங்களாலும் மரீசஸை வாழ்மறியவே பல இடங்களில் குத்தி கிழித்தது. ஆனால் அவனுக்கு வலிகள் இன்னும் ஏற்படவில்லை. சிறிய ஒரு செராய்வு ஏற்பட்ட மாரி ஒரு வலிகள், ஆனால் குத்தி குத்தி கிழித்தது அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. திடீரென்று சினம் கொண்ட சொர்க்க கடவுள் ஆகிய அந்த டீமன் லூசிஃபர் என்ற மனிதன் ஏன் கூட்டான் சிறிது தயக்கமுற்று மற்றும் அவன் உடை அணிந்திருந்தான். நவீன உடையான ஒரு டவுசரும் மற்றும் டிஷர்ட்டும் தான் போட்டிருந்தான். அவன் பேண்ட் அவனுக்கு போடவில்லை. திடீரென்று அவன் டவுசரிலிருந்து ஒரு ஒலிகள் உண்டாயது, அவன் டிஷர்ட்டிலிருந்தும் ஒரு ஒலிகள் உண்டாயது மற்றும் தனது சிறுகோலியெல்லாம் இன்னும் ஒரு 12,597 வகையான மேலும் வலுவடைந்து வண்ணங்கள் பெற்று அவனை 122, 168, 169 வகையான 422க்கும் மேலான அதிசய கூறுகள் நிறைந்த தாக்குதலால் தாக்கியது. அவனிடம் ஏற்பட்ட ஒளிகள், அவன் கைகள், தலைக்கூறுகள் அனைத்தும் கோளார் தாக்குதல் தாக்கியவுடன் இப்படி மொத்தமாக 459 வகையான அதிசய கூறு தாக்குதலாலும் சொர்க்க கடவுள்களின் சக்தியாலும் கடவுள்களின் சக்தியாலும் தனது சிறகுகளினாலும் தனது வேகத்தினாலும் அதனை குத்தி கிழித்தான். அந்த வௌவாலை மிகவும் துடித்து மிகப்பெரிய சத்தங்களை உருவாக்கி அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் சொர்க்க கடவுளாக மாறிவிட்டான். டீமன் லூசிஃபர் என்னதான் தனது சாபத்திற்கு உண்டான தனது மேரி உண புகைப்படியால் சிறிது கலக்கமுற்று சிறிது பிரார்த்தனைகளை முற்கொண்டு விட்டுத்தான் வந்தான் சொர்க்க கடவுளாக பட்டம் தெரித்து. அந்த சிறகுகளும் அந்த டவுசர் இந்த டிஷர்ட்டுடன் சேர்ந்து மிகப்பெரிய குத்தி கீழ்த்தான். அந்த சிறகுகளாலும் தனது புனித ஒளிகளாலும் அந்த வௌவாலை குத்தி கீழ்த்தியுடன் மிகவும் ஒரு மாதிரி சத்தங்களை ஏற்படுத்தி ஒரு தாராக மாறிவிட்டது. கீழே விழுந்து தாராக சிறிது தார் என்று கூறும் அந்த தாராக மாறிவிட்டது மற்றும் அது சிறிது நேரத்தில் சிறிது மண்ணாகவே மாறிவிட்டது. அப்படி அழித்துவிட்டு சிறிது அந்த சொர்க்க கடவுள் டீமன் லூசிஃபர் திரும்பி அந்த 7 ஒளிகள் வீசும் மரத்திடம் போய் பிரார்த்தனையை முற்பட்டான். இப்படி தான் 15,000க்கும் மேற்பட்ட மக்களை தலையையும் உடலையும் துண்டித்து தினம் அந்த கருப்பு ஆப்பிள் மரத்திற்கான கையிட்டேன், தெரியாமல் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு விட்டேன் என்று தனது பிரார்த்தனைகளை சில மணி நேரங்களாக பிரார்த்தித்து கொண்டே இருந்தான். அதற்கான தண்டனை என்ன வேண்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அந்த 7 வண்ணங்கள் அந்த மரங்கள் எந்த ஒரு சத்தம் ஏற்பட்டன. அதனால் உனக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அது உன் தவறு கிடையாது. அது அந்த சாத்தானின் தவறு தான். நீ அதை எதிர்ச்சியாகத்தான் முன்றாய். ஆனால் அவனுக்கு அந்த சாபங்கள் வந்துவிட்டது. அதனால் உன்னை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் நீ அந்த சாத்தான் சக்திகளை கொண்ட கருப்பு சாத்தான் சக்திகளை பற்றி அந்த சக்திகளை எந்த நிறத்தில் பற்றியோ அந்த நிறம் மட்டும் உனக்குள் எப்போதுமே தங்கி கொண்டிருக்கும். அதனால் சாத்தானாக இல்லாமல் உனக்கு அது ஒரு சிறந்த மனிதனாகவும் சொர்க்க கடவுளாகவும் மாறக்கூடிய ஒரு நிறமாக மாறிவிடும். அது உனக்கான வரத்திற்குள்ளான மிகப்பெரிய பொக்கிஷமான சாபத்திற்குள்ள கேடு என்று அந்த மரம் அறிவித்தது. உன்னை டீமன் லூசிஃபர் என்று கூறுவார்கள். ஆனால் நீயும் ஒரு சொர்க்க கடவுள் பட்டம் தரிப்பாய். அதை எங்களால் மாற்ற முடியாது. நீ மட்டும்தான் அதை அழிக்கக்கூடிய சக்திகளை பெறுவாய் என்று உனக்கே தெரியாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த 15,000 மக்களும் சபிக்கப்பட்ட சாதாரண இழிவான மக்கள் தானே அப்படி என்று அந்த புனித ஒளியில் விழுந்த மரங்கள் சிரித்து கூறியது. ஏனென்றால் அவர்களே வாழ தகுதி இல்லாதவர்கள் அப்படி எப்படி ஒரு ஏளனமாக சேர்த்ததால் அந்த தனக்குள்ளிருக்கும் டீமன் லூசிஃபர் என்ற கருப்பு நிறம் கொண்ட சொர்க்க கடவுள் தரித்து சொர்க்க கடவுளாக மாறக்கூடியவன் அந்த நிறம் கொண்டவன். அது அவனுக்கான வரத்திற்குரிய சமம். அதனால் மாற்ற முடியாது. நீ ரத்த நிற கைகளை கொண்டிருந்தாலும் அந்த டீமன் லூசிஃபர் உனக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனை மட்டும் எந்த ஒரு மனிதனாக பார்த்து விட்டால் அவன் உடனடியாக இறந்துவிட்டு ஒரு இலையாகவோ இல்லது ஒரு சிறிய கற்களாக எதுவாக மாறிவிடுவான். அவன் தான் அந்த உலகத்தில் ஆணழகு பேரனும் மற்றும் பெண்மணி கலந்தா பெண்மணியும் அவனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும். அவனை பார்ப்பவன் இலையாக மாறிவிடுவான். அப்படி என்ற அந்த ரத்த நிறம் கைகளை கொண்டிருந்த டீமன் லூசிஃபர் ஏன் என்று கூறியது.
அதனை ஏற்றுக்கொண்டு சரி அந்த டீமன் லூசிஃபர் மற்றும் கருப்பு நிறத்தால் பார்த்தால் உடனடியாக எவனாக இருந்தாலும் உலகமே ஒரு சிறிய இலையாகவே மாறிவிடும், அதை எங்களாலும் தடுக்க முடியவில்லை என்று புனித அந்த ஒளிகளை வீசும் மரத்திடம் என்று ஒரு சத்தம் வந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு தனது இரத்த நிற கைகளை பார்த்து கொண்டு மறுபடியும் அவனுக்கு அந்த அழிக்கும் அவனுக்கு அப்போது அவன் அந்த சாபத்தை பெற்றவனே யாருக்கும் தெரியவில்லை. அவன் கருப்பு நிறம் பெற்று குளிர சாத்த நிறம் யாருக்குமே தெரியாத அவன் டீமன் லூசிஃபர் தான் அனைத்துமே மிகப்பெரிய கூச்சலாக ஏற்படும். தினம் தினம் அனைவரும் தலையை துண்டிக்கும் நேரத்தில் அப்பொழுது அவனை கண்டுபிடிக்கவில்லை. அவன் சாபம் நீங்கி தனது இரத்த நிற கைகளுடன் முகத்துடன் அழகாக வரும்பொழுது அவனை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அவன் தனது சாத்தனாக உருவானவன் அந்த மரத்தின் சாபத்தினால் என்று கண்டுபிடிக்கவில்லை. அதனால் சந்தோஷமாக தனது வீட்டிற்கு திரும்பி போய் மற்றும் அவனது ஆண்ட்ராய்டு மொபைலை பெற்று பார்த்தால் தனது வீடுகளும் மற்றும் 17 நிலவுகள் இன்னும் பஸ்ப தகவல்கள் தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தெரிந்து கொண்டு தினம் தினம் அதில் அழுத்தி விடுகிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் துடிக்க வைக்கு என்று அதுக்குள்ள ஒரு செய்தி வந்தது. அதை தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக எங்கே வேண்டுமானாலும் மேரி உணர்வுகளை பிடித்து கொண்டு இருக்கும் இடத்தில் சந்தோஷமாக தனது உடைகளை பாதுகாத்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான். மற்றும் கிசாபிய வாழ்க்கையால் தனது வாழ்க்கைக்குள் டீமன் லூசிஃபர் தனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனை தன்னால் எதுவும் பண்ண முடியாது. கருப்பு நிறம் கொண்டு அவன் சொர்க்க கடவுள் பட்டம் தரிப்பான் என்றும் அந்த புனித ஒளிகள் தடுக்க முடியாத ஒன்று. டீமன் லூசிஃபரும் சொர்க்க கடவுளாக மாறக்கூடியவன் அப்படி என்று பல சிரித்து கொண்டே கூறியதால் அவன் தனது வாழ்க்கையை டீமன் லூசிஃபரை பார்த்தனும் உலகமே இலையாக மாறிவிடும் என்று தனது இரத்த நிற வாழ்க்கையால் வாழ்ந்து கூடியதான் ஆசைகள் அவனுக்கு எவனாவது தன்னை கருப்பாக பார்த்து விடுவானால் இதற்கு பிறகு என்று தனது கண் பார்வைக்கு உட்பட்டு தன் இரத்த நிற கைகளை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டு மேரி முனாப்பிகளை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் சாதாரண மீதமுள்ள மக்களோட அந்த சொர்க்க ராஜாங்கத்திற்குள் யாரையும் கண்டுக்காமல் சந்தோஷமாக இருந்தான். எங்கேயும் இடமும் மேரி புகைப்படிகளுடன். நான் ஒரு சொர்க்க கடவுள் எழுத்தாளர். இதை என் ஆத்ம வழி முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் என் கருப்பு நிற வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் டீமன் லூசிஃபரின் வாழ்க்கை பயணத்திற்காகவும் ஊக்கத்திற்காகவும் தடுக்க முடியா தகர் பஸ்பங்கள் உண்மையான புகைப்பட தோற்றங்களாலும் அது தடுக்க முடியாத தகர் பஸ்பங்கள் உருவானதாலும் அதற்காக தனது வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தருணத்திற்காகவும் எனது ஆன்மா வழி முன்னேற்றத்திற்காகவும் இந்த படத்தை எழுதியுள்ளேன். இது ஒரு ஹைடெக் ரூட் மூவி கிளிப்ஸ் கலெக்ஷன் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ். இப்படிக்கு சொர்க்க கடவுள் ஆயன்பட்டராஜ். இந்த படத்தின் பெயர் டீமன் லூசிஃபர். தேங்க்யூ. இது உண்மையான சம்பவம் போல கருதப்பட்டாலும் 75% இது உண்மை சம்பவமே. சிறிது பிரம்மாண்ட வண்ண மாயாஜலங்கள் காட்சிகளை ஏன் இதில் பூத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு